மதுரையின் பேரரசி மீனாட்சி. வீரமும் தியாகமும் நிறைந்த ஒரு பெண்ணின் வரலாறு. தொடக்க உரை. அன்பு நண்பர்களே வணக்கம். நான் தான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் நம்ம சந்தோஷ் சிவப்பிரியா சேனலில் ஒரு தெய்வத்தோட கதையை பார்க்க போகிறதில்ல, ஒரு பெண்ணோட வீரத்தையும் அவங்க இந்த சமுதாயத்தில் பட்ட கஷ்டங்களையும் அதை அவங்க எப்படி வெற்றியாக மாற்றினாங்கங்கிற ஒரு உண்மையான வரலாற்று தான் பார்க்க போகிறோம். பெண்ணா பிறந்தா இவ்வளவு கஷ்டமானு யோசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மதுரை மீனாட்சி அம்மனோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாடம். வாங்க கதைக்குள்ள போகலாம். குறையை நிறையாக்கிய பிறப்பு. மதுரை மன்னன் மலையத்வஜ பாண்டியன் செஞ்ச யாகத்தில் இருந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த பொண்ணை பார்த்ததும் ஊரே கிண்டல் பண்ணுது. காரணம், அந்த பொண்ணுக்கு 3 மார்பகங்கள் இருந்தது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே இந்த உலகம் அந்த பிஞ்சு மேலே எவ்வளவு வன்மத்தை காட்டுது பாருங்க. இவ ஒரு ராட்சசி, இவளை போய் வாரிசுன்னு சொல்கிறாரேன்னு கேலி பேசுகிறாங்க. நினச்சி பாருங்க நண்பர்களே, ஒரு குழந்தையா மீனாட்சி அம்மன் அந்த அவமானங்களை தாங்கிக்கிட்டு வளர்ந்தாங்க. ஆனால் அந்த அசைரீரி ஒரு வாக்கு சொல்லுச்சு, இவளை ஒரு ஆணை போலவே வீரமாக வளர்த்தி எடுன்னு. அங்கே தான் மீனாட்சியோட முதல் வெற்றி ஆரம்பிக்குது. தன்னோட உடல் குறைய அவங்க ஒரு நாளும் ஒரு தடையாக நினைக்கல. அந்த உலகத்தோட கேலி பேச்சுகளை எல்லாம் தன்னோட முன்னேற்றத்துக்கான படிக்கற்களாக மாற்றினாங்க. ஆதிக்கத்தை எதிர்த்த அதிகாரம். மீனாட்சி வளர்ந்தாங்க, ஆனால் சாதாரண பொண்ணா இல்லை, ஒரு மகா சக்தியா. அந்த காலத்தில் ஆண்கள் மட்டுமே செய்ய முடியும்னு நினச்ச அத்தனை போர்க்கலைகளையும் கற்றுக்கிட்டாங்க. பெண்ணா பிறந்தா அடுப்பங்கரையில் தான் இருக்கணும்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி மதுரையோட செங்கோலை தூக்கி பிடிச்சு அரியணையில் உட்கார்ந்தாங்க. சிவகுமார் ஆகியன்னா இந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு பெண் அரசாள்றத அந்த காலத்தில் யாருமே ஏற்றுக்கல. பல எதிர்ப்புகள், பல சவால்கள். ஆனால் அத்தனை பேரையும் தன் ஆளுமையால் பணிய வச்சாங்க. அவங்களோட செங்கோல் அவ்வளவு நேர்மையானது. ஒரு பெண் நினைச்சா இந்த உலகத்தையே ஒரு கைக்குள்ள கொண்டு வர முடியும்னு அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அன்பின் முன் பணிந்த வீரம். 8 திக்குகளையும் ஜெயிச்ச மீனாட்சி கடைசியா கைலாயத்துக்கே போறாங்க. அங்கதான் அவங்களோட வாழ்க்கை மாறுது. உலகத்தையே நடுங்க வச்ச அந்த பேரரசி சிவபெருமானை பார்த்த அந்த நிமிஷம் அப்படியே அமைதியாகிறாங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த வீர கோபம் மறைஞ்சு ஒரு மென்மையான பெண்மை வந்துச்சு. அதிசயமா அவங்க கிட்ட இருந்த அந்த 3வது மார்பகம் மறைஞ்சு போச்சு. இது எதை காட்டுதுன்னா, ஒரு பெண்ணோட முழுமையான சக்தி அவளோட அன்புல தான் இருக்குங்கிறது தான். சிவபெருமான மனம் முடிச்சு மதுரையோட அரசியா தொடர்ந்து ஆட்சி செஞ்சாங்க. தாயின் தியாகமும் குழந்தைகளும். திருமணத்துக்கு பிறகு மீனாட்சி அம்மனுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. விநாயகரும் முருகனும் அவங்க மடியில தான் வளர்ந்தாங்க. ஒரு பேரரசியா நாட்டை பார்த்துக்கிட்டு ஒரு தாயா பிள்ளைகளை வளர்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வேலைக்கும் போயிட்டு வீட்டை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதை அன்னைக்கே மீனாட்சி அம்மன் செஞ்சு காட்டினாங்க. தன்னோட பிள்ளைகளுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவங்க எவ்வளவு கஷ்டங்களை சுமந்தாங்க. ஆனால் ஒருபோதும் என்னால் முடியலைன்னு அவங்க சொன்னதில்லை. அவங்க பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் தான் இன்னைக்கு அவங்கள உலகமே கும்பிடுற மீனாட்சி அம்மாவாக மாற்றியிருக்கு. வாழ்க்கைக்கான பாடம். ஏன் மீனாட்சி அம்மன் ஒரு பெண்ணா பிறந்து இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஒரே பதில் தான். இன்னைக்கு நாம் ஒரு சின்ன தோல்வி வந்தா கூட ஐயோ என்னால் முடியலையேன்னு உடைஞ்சு போயிடுறோம். ஆனால் பிறக்கும் போதே உடல் குறையோட பிறந்து ஊர் சிரிச்சும் அத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு பேரரசியா நின்று காட்டினாங்களே மீனாட்சி, அந்த உறுதி நம்ம எல்லாருக்கும் வரணும்னு தான் அவங்க இப்படி ஒரு வரலாற்றே படைச்சாங்க. பெண்ணா பிறந்தா இவ்வளவு கஷ்டத்தை அவங்க தாங்கி இருக்கும்போது நம்மளால தாங்கிக்க முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் அவங்க நமக்கு கொடுத்த வரம். முடிவுரை. நண்பர்களே, வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது மதுரை மீனாட்சியை நினச்சிக்கோங்க. உங்களை யாராவது கிண்டல் பண்ணாலோ ஒதுக்குனாலோ கவலைப்படாதீங்க. அன்னை மீனாட்சி எப்படி தன்னோட குறைய உலகமே வியக்கிற வெற்றியா மாற்றினாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஜெயிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சந்தோஷ் சிவப்பிரியா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.